இங்க நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்க, பின்னாடி உட்கார்ந்திருந்த பசங்கலாம் அவளை பார்த்து ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னு ஹீரோயினும் தலையில கைய வச்சு பார்த்தாதான் தெரியுது. ஒரு இடத்துல மட்டும் கொத்தா முடி கொட்டி சொட்ட விழுந்திருக்கு. அதை பார்த்து அவ ரொம்பவே ஷாக் ஆகி வீட்டுல போய் சொல்ல, அவ அப்பாவும் அவளை நெக்ஸ்ட் வீக் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு சொட்ட விழுந்த இடத்துல எல்லாம் பிளாக் மார்க்கரை வச்சு கலர் அடிச்சு விடுறாரு. இருந்தாலும் நாள் போக போக நிறைய இடத்துல இந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டி சொட்ட விழ ஆரம்பிக்குது. அதனால ஸ்கூலுக்கு போகும்போது தலையில ஸ்கார்ஃப் போட்டுட்டு தான் போறா. பஸ்ல போனாலும் தலையை யாரும் பாத்துடக்கூடாதுன்னு பேக் சீட்ல போய் உட்காந்துக்கிறா. இதனால ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்க. அவ அப்பா அவளை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவரும் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அலோபேஷியா இருக்குன்னு சொல்றாரு. இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் செலவாகும், அது மட்டும் இல்லாம சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமும் வரும்னு சொல்ல, அவங்க அப்பாவும் கடன் வாங்கி ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அதனால ஹீரோயினுக்கு நல்ல முடி வளர ஆரம்பிக்குது. அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த முடியோட சேர்த்து தாடி மீசலாமும் கூட வளர ஆரம்பிக்குது. அதனால இந்த மெடிசனை கண்டினியூ பண்ண வேணாம்னு டாக்டர் சொல்ல, சரின்னு அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா பழையபடியே ஹீரோயினுக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. அதனால அவங்க அப்பா ஹீரோயினுக்கு ஒரு விக் வாங்கி கொடுக்குறாரு. இப்ப ஹீரோயின் ஒரு மால்ல வேலை பாக்குறா. ஆனா அங்க ஒர்க் பண்ற யாருக்குமே இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. அப்ப அங்க இருக்கிற ஒரு பையனுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். அது ஹீரோயினுக்கு தெரிஞ்சாலும் இவளை பத்தின உண்மை எங்க தெரிஞ்சிட போதோன்ட்டு அவ இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த சமயத்துல ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா புரோக்கர் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அதனால ஹீரோயின் அவளோட விக்க கலட்டி காட்டி உண்மையை சொன்னா வந்தவங்க திரும்பி பார்க்காம போயிடுறாங்க. அதனால ஹீரோயினும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. இந்த சமயத்துல ஹீரோயின் ஒர்க் பண்ற மால்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்க இருக்கும். ஹீரோயினும் நல்லாவே டான்ஸ் ஆடுவா. சின்ன வயசுல இருந்தே டான்ஸ்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அதுல கலந்துக்கலாம்னு பார்த்தா மாலோட ஓனர் அதெல்லாம் முடியாது, ஸ்டாஃப்ஸ் யாரும் இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட, ஹீரோயினும் அதுக்காக வேலையை விட்டுட்டு அதுல நேம் கொடுக்குறா. இவ வேலைக்கு வராததால இவளை ஒன் சைடா லவ் பண்ண பையனும் ஹீரோயினை தேடி அவளோட வீட்டுக்கே வரான். இவளும் உன்னை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல தலையில விக் இல்லாததையே மறந்துடுறா. இவன் ஹீரோயினை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் தான் கண்ணாடியில பார்த்து விக் இல்லாததையும் நோட் பண்ணுவா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு இவனும் நம்மள வேணான்னு சொல்லிட்டு போயிடுவான்னு நினைச்சா, அவன் நான் உன்னதான் லவ் பண்றேனே தவிர உன் அழகே இல்லைன்னு சொல்லி அவளை அவளாவே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த டான்ஸ் காம்படிஷனும் வர ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. எங்க ஆடும்போது விக்கு கழண்டு கீழே விழுந்து மானம் போயிடுமோன்ட்டு. அப்ப அங்க ஒரு குட்டி பையன் ஹீரோயினோட முடிய பிடிச்சி இழுக்க விக்கு கழண்டுடுது. அதனால அவமானத்துல ஹீரோயினும் பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேன்றா. அப்ப வெளியில அப்பாவும் லவ்வரும் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு முடிவெடுக்கிறா. ஒரு முடியினால நம்மளோட மொத்த வாழ்க்கையுமே நம்ம வாழாம விட்டுட்டோம். இந்த முடியா நான் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணணும். இனி நான் தான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணுவேன்ட்டு சொட்ட தலையோட ஸ்டேஜ்ல ஏறி தைரியமா பர்ஃபார்மன்ஸ் பண்றா. அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் உற்சாகமா கை தட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின்கே ஒரு விஷயம் புரிய வருது. பொண்ணுங்களுக்கு முக்கியம் அழகோ முடியோ கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை தானே.